ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 6th தமிழ் ஓல்டு புக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து குரூப் 2 ப்ரிப்பரேஷனில் நம்ம ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓல்டு புக் வந்து பார்த்திங்கன்னா 6th 12th வரைக்கும் நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அதே சேம் டைமில் நம்ம நியூ புக்கில் 7th வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதுவும் வந்து நான் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் ஜிகேவும் வந்து நம்ம பார்க்கலாம். சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் சி வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, தமிழில் இலக்கியம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இயல் 1 டேர்ம் 1ல் இயல் 1 திருவருட்பாவை வந்து எழுதியவர் ராமலிங்க அடிகளார். ஸோ வள்ளலார்னு அழைக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ஸோ நம்ம வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லி அழைப்போம். திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் பிறந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மருதூரில் பிறந்தவர். இதுதான் முக்கியம். கடலூரில் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். வள்ளலார் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் வந்து இவர் எழுதியவர். இவர் பாடல்கள் அனைத்தும், அதாவது வள்ளலார் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் வந்து திருவருட்பா அப்படின்றது தனி நூல் கிடையாது. இவர் ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்களினுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா திருவருட்பா. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார், அதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் ராமலிங்க அடிகளார். அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் என்னென்னலாம் இவர் தோற்றுவித்தார் அப்படின்னா சன்மார்க்க சங்கம், பசித்துய போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அமைத்தவர். அறச்சாலை, சன்மார்க்க நெறி ரெண்டையும் வந்து வழங்கியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். அறிவு விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். ஸோ 3 பாயிண்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க. சன்மார்க்க நெறி, அறச்சாலை, ஞான சபை, இது 3 வந்து நிறுவியவர் வள்ளலார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிர் வாடினதை பார்த்து நானும் வாடி போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரும் வந்து ராமலிங்க அடிகளார் தான். வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி நீர் தீர்த்து வருகிறது. ஸோ வந்து அப்போ ஆரம்பித்தது அவர் மூட்டிய அடுப்பு வந்து இன்னமும் வந்து எங்கே எரிஞ்சிட்ருக்கு, எங்கே அப்படின்னா வடலூரில் சத்திய தர்மசாலை. ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மருதூர். அணையா அடுப்பு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா வடலூர் சத்திய தர்மசாலை. இவர் வாழ்ந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5/10/1823 முதல் 30/1/1874 வரைக்கும். 30/1/1874, 5/10/1823 இருந்து 1874 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு. பாடல் பார்க்கலாம். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. அதாவது இறைவன், அதாவது அடிகளார் வந்து சொல்கிறார், வள்ளலார் வந்து சொல்கிறாரு, கண்ணில் கலந்தான், இறைவனை வந்து சொல்கிறார், என்னோட கண்ணில் கலந்தான், கருத்து மீன்ஸ் தன்னுடைய சிந்தனையில் இருக்கிறான், எண்ணத்தில் இருக்கான். பாட்டு அப்படின்னா இசை, அப்படின்னா என்னது இசை, இசையில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், என் உயிரில் கலந்தான், கருணை கலந்து, கருணையோடு வந்து என்னோட உயிர்லேயும் வந்து கலந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். பிறந்த ஊர் மருதூர். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் என்னும் தொகுப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அதாவது அன்பை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் கிடையாது. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஸோ வந்து கண்ணீராக வந்து வெளிப்பட்டு நிற்கும். அதாவது நம்ம அன்பு உடையவங்க அலறாங்க, துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். புன்கண்ணீர், புண் அப்படின்னாவே துன்பம்னு அர்த்தம். இந்த 2 சொல்லி வருது பாருங்க. புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர்.
பூசல்னா வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பு இல்லாதவங்க எல்லாமே தமக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஆனால் அன்புடையவங்க என்ன நினைப்பாங்க, தன்னுடையது எல்லாம் பிறருக்காகவும் நம்ம கொடுக்கணும், தன்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். அன்பு இல்லாதவங்க எல்லாமே தனது தான், தமக்கு மட்டுமே கிடைக்கணும், தம்மது மட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. அன்பு உடையவர்கள் பிறருக்கு கொடுக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. என்பு அப்படின்னா எலும்பு, இந்த உடல் பொருள் ஆவி, அதை தான் வந்து இங்கே என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப, அதாவது உடம்போடு உயிர், அன்போடு இயைந்த வழக்கு, உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. என்பு இப்போ தான் பார்த்தோம். என்பு அப்படின்றது எலும்பு, நம்மளுடைய உடல் பொருள் ஆவி இது எல்லாமே, அதாவது நம்மளுடைய உடம்போட உயிர் வந்து எப்படி இருக்குது, உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உடம்பு இல்லை, இது ரெண்டுமே வந்து ஒன்றரை கலந்து இருக்கக்கூடியது, இணைந்து இருக்கிறது போலவே இந்த வாழ்க்கை நெறியோட அன்பும் வந்து அன்போடு இயைந்த வழக்கு அப்படின்றது இந்த இடத்துல வாழ்க்கை நெறி. ஸோ வந்து நெறி, அந்த அன்பு நெறியானது கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. நண்பு அப்படின்னா நட்பு. அன்பு வந்து விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். அதாவது அன்பு அப்படின்றது, இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு அப்படின்றது என்னது, அவங்க மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அந்த விருப்பமே நம்ம எல்லார்கிட்டையும் வந்து நட்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஈனும் அப்படின்னா கொடுக்கிற தன்மை, தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு, இதுதான் முக்கியம். நண்பு அப்படின்றது நட்பு. நம்ம எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தோம் அப்படின்னா அவங்க மேலே விருப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் வந்து ஒரு பெரும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அன்போடு இருக்கிற அந்த அவங்க வையகத்து, வையகம்னா உலகம், இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அவங்க வந்து உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர்களில் ஒருவராக இருப்பாங்க. அதான் வையகம்னா உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தை துணை. மரம், இந்த ரா வந்ததுனாவே வந்து வீரம். ஸோ நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த ரா வந்திருந்ததுன்னா வீரம், இது மரம்ன்றது செடி கொடி. ஸோ வந்து ராரா வேறுபாடு, மரம்னா வீரம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். அன்பு வந்து அறம்னா அந்த உண்மை நேர்மை அதை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது கிடையாது, அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. வீரம், மரமாக இருக்கிறோம் அப்படின்னா வீரமாக இருக்கிறதுக்கும் அன்புதான் துணை. அதாவது அறத்துக்கு மட்டுமே அன்பு வந்து உரியது கிடையாது, வீரத்துக்கும் மரத்திற்கும் அக்தை துணை. மரம் ரெண்டுக்கும் துணையாக இருக்கிறது அன்பு. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்கள் வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். எலும்பில்லாத உயிர்கள், எலும்பு இல்லை அப்படின்னா வந்து அந்த சூரிய ஒளிப்பு, அந்த வெயில் வந்து வருத்தி வந்து அழிக்கிறது மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தி அழிக்கும். எலும்பு, இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு இல்லாதது எது, புழு. அந்த புழுக்களை வந்து என்னாகும், எலும்பு இல்லாத அந்த புழுக்களை வெயில்கள் வந்து அழிக்கிற சுடுறது மாதிரி அறம் இல்லாதவர்களை வந்து அறம் வந்து அன்பில்லாதவர்களை அறம் வந்து வருத்தி அளிக்கும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடி மரம் கொடி இதெல்லாம் வளராது. ஏன்னா அங்கே சரியான வந்து மழை கிடையாது. ஸோ அதனால் வந்து பாலை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து வளராது. அதுபோல்
நம்ம மனசில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையானது செழிக்காது அப்படின்றது தான் இந்த பொருள். அன்பகத்து, அன்பு இல்லாத உயிர்கள், இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன். அன்பு இல்லாதவர்களினுடைய வாழ்க்கையானது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வற்றல் மரம் தளிர்த்தற்று, அந்த 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 மரம் தளிர்க்காதது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் வந்து தளிர்க்காது. அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல், இதெல்லாம் பிரித்தெழுதுகளை கேட்கலாம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அன்பகத்து, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பார்க்கன், வன்பால், இந்த இல் தான் வந்து பார்த்திங்கன்னா எர்ரா வந்து திரிந்து வந்து பொருள் தரும். வன்பார்க்கன், வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை வந்து சொல்கிறாங்க. தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று. வற்றல் மரம், வற்றல் மரம்னா வாடிய மரம், வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பிலவருக்கு. யாக்கை, யாக்கை அப்படின்றது வந்து உடலை தான் வந்து யாக்கை அப்படின்னு சொல்லுவோம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யணும், அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், அதாவது புறத்துறுப்புனா வெளியில் இருக்கக்கூடிய இந்த வெளி உறுப்புகள், இந்த வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அகத்துறுப்பு அப்படின்னா அகம்னா என்னது, உள்ளே இருக்கக்கூடிய அன்பு. அகத்துறுப்பு அன்பிலவருக்கே, அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் இந்த மாதிரி வெளியில் எல்லா உறுப்புகளும், இந்த ஐம்புலன்கள் எல்லாம் வேலை செஞ்சு என்ன பயன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள், அகத்துறுப்பு அப்படின்னா மனதின் உறுப்பாகிய அன்பு. அகத்துறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து உடல் உள் உறுப்புகளுக்கு போயிடக்கூடாது. இந்த இடத்துல அகத்துறுப்பு அப்படின்றது மனதின் உள் உறுப்புகள், உள் உறுப்பாகிய அன்பை வந்து இதில் வள்ளுவர் சொல்கிறாரு. அன்பின் வலியது உயர்நிலை, அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதில்லார் என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு வந்து செய்கிறது தான் வந்து உடலில் உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம். அன்பு இல்லாதவர்களினுடைய உடம்பானது வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு, வெறும் தோலே இல்லாமல் மூடப்பட்ட எலும்பு தான். அங்கே வந்து உயிர் வந்து கிடையாது. அன்பு இல்லாதவங்களை வந்து வெறும் தோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. நூற்குறிப்பு பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. இதை வச்சு தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவரை வந்து என்னன்னு சொல்லுவோம், சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார், பொய்யில் போதர், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார், இதெல்லாம் வந்து இவருடைய வேறு பெயர்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றிலையும் வந்து எத்தனை இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். மொத்தம் வந்து திருக்குறளில் வந்து 3 பிரிவுகள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. ஸோ 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் டேஸ் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் திருக்குறளை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ வந்து திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தனியாக வேணால் ஒரு வீடியோ பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள் ரெண்டுமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதில் திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள் முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்னு சொல்லி அழைப்பர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது, அந்த 31 நம்ம இருக்கக்கூடிய ஆண்டோட இப்போ 2024 அப்படின்னா அதோட 31 நம்ம கூட்டினோம் அப்படின்னா இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது, 3 பிரிவுகள். திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது, உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அன்பிலார் எல்லாம் முறையர், அன்புடையார் என்பும் முறையர் பிறருக்கு. என்பிலதனை வெயில் போல் காயுமே, அன்பிலதனை அறம். ஆக்சுவலி அன்பிலதனை அன்பிலதனை அறம். நெக்ஸ்ட் லெசன்
தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. உவேசா அவர்களினுடைய ஆசிரியர் யார்? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பாருங்கள். இதில் உவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடி. அப்போ உவேசா மணிமேகலை நூலில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளையும் வந்து பதிப்பித்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த ஒரு ஓலைச்சுவடியை வந்து எடுக்கிறதுக்காக கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படின்ற அந்த இதில் போயிட்டு இந்த ஓலைச்சுவடியை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ இது சும்மா ஒரு ஸ்டோரி. இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. அந்த காலத்தில் வந்து இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே வந்து ஓலைச்சுவடிகளில் தான் வந்து எழுதப்பட்டது. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுதுதல் வேண்டும். ஸோ ஓலை வந்து கிளியாமல் இருக்கணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணியிலலாம் போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி ஈரம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சில வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி எழுத்தாணி மீன்ஸ் அந்த ஆணியில் வந்து வச்சு எழுதுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கிளியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புள்ளி இருக்காது, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது, பேரன் அப்படின்றத பெறன அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. பட் நாம் வந்து முன்னும் பின்னும் வரிகளை வந்து பொருளுக்காக வேண்டி நம்ம வந்து மாற்றிக்கணும். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார், பதிப்பித்திருப்பார். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சியில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அப்படின்ற கொஷின் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓலை சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன? கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரஸ்வதி நூலகம் எங்குள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஸோ சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர், இல்லைனா தஞ்சாவூரில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்கலாம். ஸோ சரஸ்வதி நூலகம். அதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழ்திசை சுவடி நூலகம் கூட கொடுத்து கேட்கலாம், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடங்கள் கீழ்திசை சுவடி நூலகம், அரசு ஆவண காப்பகம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். ஸோ உவேசா பதிப்பித்த நூல்கள். இந்த குறிஞ்சிப்பாட்டு இது நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் அவர்கள். குறிஞ்சிப்பாட்டினுடைய ஆசிரியர் வந்து கபிலர். இதை பதிப்பித்தவர் உவேசா. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 10 பாட்டு 8 தொகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து குறிஞ்சிப்பாட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள். 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஃபஸ்ட்டு அந்த 50 காப்பியங்களில் அந்த ஃபஸ்ட்டு 3மே வந்துடுது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி 3மே. புராணங்கள் 12, உலால 9, கோவையில் 6, தூது இலக்கியங்களில் 6, வெண்பா நூல்களில் 13, அந்தாதி 3, பரணி, கலிங்கத்து பரணி, இந்த மாதிரி பரணி இலக்கியங்களில் 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிரபந்தங்களில் 4. ஸோ இதில் முக்கியமாக 8 தொகை 10 பாட்டு நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்ற கொஷின் கூட கேட்கலாம். ஸோ வந்து உவேசா அவர்கள். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். உவேசா அவர்களின் இயற்பெயர் யாதுன்னு கொஷின் கேட்கலாம். வெங்கடரத்தினம். உவேசா அவர்களினுடைய இயற்பெயர் வெங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். ஸோ வந்து உவேசா அவர்களினுடைய ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் வந்து என்னன்னு கேட்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உவேசா அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ சாமிநாதன் அப்படின்ற பெயர் தான் வந்து மீனாட்சி சுந்தரனார் உவேசா அவர்களுக்கு வச்சார். அந்த பேரினுடைய இந்த உவேசா அதனுடைய இது என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா என்று அழைக்கப்பட்டார். உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா என்று அழைக்கப்பட்டார். 19/2/1855 ஆண்டு பிறந்த அவர் 1942. ஸோ 1855 1942 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு.
தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அது வந்து என் சரிதம் அப்படின்ற பெயரில் வந்து நூலாக வந்தது. என் சரிதம், என்னுடைய சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக வந்து வெளிவந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவேசா அவர்களின் பெயர்களால் 1942 நிறுவப்பட்ட நூல் நிலையம். டாக்டர் உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் இருக்குது. உவேசா நூல் நிலையம் எங்குள்ளது? பெசன்ட் நகர், சென்னையில் 1942 நிறுவப்பட்டது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞரான ஜியு போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். ஜியு போப்பு, சூழியல் வின்சோன் 2 பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உவேசாவினுடைய தமிழ் பணிகளை பாராட்டிய 2 வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்கலாம். ஜியு போப், இன்னொன்று சூழியல் வின்சோன். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த அஞ்சல் தலை 2006 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார். இந்த பதிப்பித்தல் பணியை வந்து அந்த நூல்களை வந்து பதிப்பிக்கிற பணியை வந்து அவர் மேற்கொண்டார். உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். பாருங்கள், எல்லாமே உத்தமபாளையம், உத்தமதானபுரம், உதகமண்டலம், உத்தமதானபுரம். உவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம். தமிழ் தாத்தா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி தான். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதில் இந்த சடகோ அப்படின்றவங்க எந்த நாட்டு சிறுமி? ஜப்பான் நாட்டு சிறுமி. ஜப்பான் வந்து 2 நாடுகளில் வந்து குண்டு வீசினாங்க. ஜப்பானில் அமெரிக்கா வந்து 2 இடங்களில் வந்து குண்டு வீசினாங்க ஜப்பான் மீது. அந்த ஜப்பானினுடைய 2 இடங்கள் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. குண்டு வீசியது அமெரிக்கா வந்து ஜப்பானினுடைய 2 நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு வீசினாங்க. ஒன்று ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாகி. அதில் வந்து 2 லட்சம் ஜப்பானியர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த கதிர்வீச்சில் இவங்களுக்கு இந்த சடகோ அப்படின்ற இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படும். ஸோ அதில் தான் வந்து இவங்க பாதிக்கப்படுவாங்க. அதில் வந்து ஒரு சிறுமி வந்து அவங்களோட தோழி வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த கொக்கு வந்து செய்யறதுக்காக சொல்லுவாங்க. அது எத்தனை கொக்கு அப்படின்னா மொத்தம் 1000 கொக்குகள் செய்யணும். அதில் அவங்க செஞ்சது எப்போ அப்படின்னா 644 கொக்குகள் செஞ்சுருப்பாங்க. அப்போவே அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1955 அக்டோபர் 25 சடகோ வந்து இறந்துட்டாங்க. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் ஓரிகாமி என்று கூறுவர். ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு நினைவாலயம் ஹிரோஷிமா நகரத்தில் வந்து நினைவாலயம் கட்டியிருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. அதற்கு வந்து குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்று பெயர் சூட்டினார்கள். குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கதை வந்து எதில் இருக்குது அப்படின்னா அரவிந்த் குப்தா அவர்கள் எழுதிய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படின்ற இந்த 10 லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற இந்த நூலை எழுதியவர் யார், அந்த கதை தொகுப்பு எழுதியவர் யார், அந்த சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்னு கேட்கலாங்க. அரவிந்த் குப்தா 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். பாருங்கள், இதில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற எழுத்து யாரை குறிக்குது அப்படின்னா மனிதனை குறிக்கிறது. அப்படின்றது என்னும் முதுகுக்கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்பு எழுத்துக்கள், அதாவது இணை எழுத்துக்கள் இதெல்லாம் இணை எழுத்து. இந்த கா ஞா 2 இணை எழுத்து, இந்த ஞா சா 2 இணை எழுத்து, நாட்டா தா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லை, நார்மலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். குறில் எழுத்துக்கள் என்ன, மெய் எழுத்துக்கள்னால் என்ன, இது எல்லாமே இதில் இருக்கும்.
இதில் சும்மா ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. முயற்சிக்கு நோய் டேஸ் இல்லை, முயற்சிக்கு நோய் தடை இல்லை. முயற்சி செய்கிறவங்களுக்கு நோய் வந்து ஒரு தடை கிடையாது. 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். இதையே கொஷினில் கேட்கலாம், எத்தனை வயது வரை ஊவேசா தமிழுக்காக உழைத்தார் அப்படின்னு கேட்கலாம். 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு கூறியவர் யார்? திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் அவர்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி தான். ஒரு கனடாவில் நடந்தது. கனடாவை சேர்ந்த இந்த டாரிபாக்ஸினுடைய கதை. இவர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு, இவரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனது வழக்காலை வந்து இழந்துருவார். இந்த மாரத்தான் அப்படின்ற ஒரு ஓட்டத்தை வந்து ஓட முடிவெடுப்பார். கனடாவினுடைய சாலைகளில் 143 நாள் வந்து ஓடி இருப்பார். ஓடி இந்த 23 வயதிலேயே வந்து இறந்திருப்பார். ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 வந்து உலகின் பல நாடுகளிலும் டாரிபாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தப்படுகிறது. டாரிபாக்ஸினுடைய புற்றுநோய் ஓட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. டாரிபாக்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். கனடா நாட்டை சேர்ந்த கூடை பந்தாட்ட வீரர். இதோட வந்து லெசன் 1 வந்து ஓவர், இயல் 1 ஓவர். அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 2 வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார். திருவருட்பாவை டேஸ் இயற்றினார். வள்ளலார் அவர்கள் சடகோ டேஸ் நாட்டை சார்ந்தவர்? ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.